பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் புகழும் என்றென்றும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குரிய அருமையானவர்களே, மாதத்தின் முதல் நாளாக இன்று தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு வழியாய் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து இழந்து போன சகல நன்மைகளையும், சகல ஆசீர்வாதங்களையும், சகல பொருட்களையும், சகல சமாதானத்தையும், உடல் சுகத்தையும், பரிபூரணமான ஆசீர்வாத அபிஷேகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமையாய் வாழும்படி இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பேதுரு கூடியிருந்த திரளான மக்கள் கூட்டத்திற்கு அவர் உபதேசித்த மாபெரும் ஒரு ஜீவ சத்தியம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்றான். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று எண்ணி பாருங்கள். மனித குலத்தின் பொல்லாங்குகளை விளக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. பொல்லாங்குகள் விளக்கப்பட்ட எந்த மனிதனையும் பரலோகத்தின் மகிமையான ஆசீர்வாதங்களால், நித்திய ஆசீர்வாதங்களால் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ள ஜீவனுள்ள கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. எப்படி இந்த அதிகாரம் கிறிஸ்துவிடத்தில் வந்தது என்பதை இந்த முதல் நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தை பாருங்கள். சர்வத்தை உண்டாக்கிய தேவன் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சாயலின்படி அவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகையின் அதிகாரத்தையும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படி நல்லதாக உண்டாக்கப்பட்ட முழு உலகமும் ஆசீர்வாதத்தின் மகளாக அழைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறி அவர்கள் பாவ படுகொலியில் விழுந்ததின் விளைவு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கடவுள் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், ஆதாமே, உன் நிமித்தம், உன் மீறுதல் நிமித்தம், நீ செய்த பாவத்தை நிமித்தம், நீ எனக்கு செய்த துரோகத்தை நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று தேவனாகிய கடவுள் சொன்னார். என் அன்பான தேவ ஜனங்களே, இப்படித்தான் இந்த முழு உலகமும் பாவமும் சாபமும் துக்கமும் துயரமும் அவமானங்களும் வெட்கங்களும் இழப்புகளும் இன்றைய வரைக்கும் இந்த உலகில் தொடர்ந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கும் பாவத்தில் வாழக்கூடிய எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஜாதியானாரும் இருக்கட்டும், அவர்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களிலும் சாபம் ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் எல்லாரையும் உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி உலகம் உருவானது முதல் உலகம் முடியும் மட்டும் மனித குலத்தின் பாவத்தையும் சாபத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் நோய்களையும் சாவையும் கிறிஸ்து இயேசு தன்மேல் சிலுவையில ஏற்றுக்கொண்டு இந்த முழு உலகத்தை ரட்சிக்கவும் மீட்கவும் விடுவிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அதிகாரம் பெற்ற கர்த்தராய் அவர் பிதாவால் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் தேவனாய் அவர் உயர்த்தப்பட்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சாபத்தின் கட்டுக்களை சிலுவையில அவர் முறித்து போட்டார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. என் அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் எந்த ஒரு மனிதனுடைய பாவம் அவன் வாழ்க்கையில சாபமாகவே தொடரும், அவன் பிள்ளைக்குட்டியின் வாழ்க்கையில சாபமாக தொடரும், அவன் தலைமுறையிலே சாபமாக தொடரும். எல்லாவற்றையும் நான் சாதித்து விட்டேன் என்று சொல்லும் எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில சாபம் ஒரு நாள் அவனை ஒன்றுமில்லாமல் விழித்துவிடும், அவனை அழித்துவிடும். இதை தான் உலக வரலாற்றில் இன்றைய வரைக்கும் பார்த்து கொண்டே வருகிறோம். இப்படி இருக்கும் பட்சத்தில்
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவனாகிய கர்த்தர் எல்லா பொல்லாங்குகளையும் விளக்க வல்லமுள்ள கர்த்தராய் இருக்கிறார். பொல்லாங்குகள் விளக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க அவர் அதிகாரம் பெற்ற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தின் முதல் நாளில், இந்த லெந்து நாட்களில் உங்களுடைய சகல பொல்லாங்குகளையும் விளக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளையும் உங்கள் தொழிலையும் உங்களுடைய படிப்பையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஏன் உங்களுடைய உடல் சுகத்தையும் பொல்லாங்குகளெல்லாம் விளக்கி உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இந்த நாளில் அவர் உங்களுக்கு விளங்குகிறார். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, இந்த மாதத்தின் முதல் நாளாகி இன்று ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லா கட்டத்திலும் ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புவீர்கள். அது ரொம்ப நல்லது. ஆனால் எல்லா பொல்லாங்குகளையும் தேவனே என்னை விட்டு விலக்கி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி சகல பொல்லாங்குகளையும் விட்டு விலகி உண்மையான மனம் திரும்புதலை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பொல்லாங்குகளை விளக்குகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கையிட்டு செய்யும் வேலையிலும் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ஆகவே எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய பாவம் தடையாக இல்லாதபடிக்கு பாவங்களை சுமந்து கொண்ட ஆண்டவர் இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டு நாம் உண்மையான மனம் திரும்புதலோடு கூட அவரிடத்தில் நாம் பற்றி கொண்டு அவரை தேடுவோம் என்றால் மனதுருகிற கர்த்தர் நமது பாவங்களை சுமந்து தீர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல பொல்லாங்குகளையும் விளக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். சகல பொல்லாங்குகளை விளக்கி உங்கள் உடல் சுகத்தை ஆசீர்வதிப்பார். சகல பொல்லாங்குகளை விளக்கி உங்கள் பிள்ளைகளை உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். எல்லா பொல்லாங்குகளையும் விளக்கி உங்கள் நிலபுலன்களை ஆசீர்வதிப்பார். கடந்த மாதத்தில் நீங்கள் தவறுவிட்ட நன்மைகளை இரட்டிப்பாய் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு ஒரு புதிய திருமண எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு என்று திறந்து தருவார். உங்களுக்கு ஒரு புதிய வேலையை ஆண்டவர் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை அற்புதத்தை உங்களுக்கு தேவன் தருவார். உங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டளிடுவார். எல்லா பொல்லாங்குகளும் தேவனுடைய பாதத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுக்கு உகந்த ஜனங்களாக சாட்சிகளாக நாம் மாறுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள நேசப்பிதாவே, நல்ல தேவனே, எங்கள் மேல் வைத்த நித்திய அன்பு உமையே உமது குமாரன் இயேசுவாக இந்த உலகத்திற்கு அனுப்பி மனித குலத்தின் பொல்லாங்குகளை சிலுவையில் அழிக்கவும் மனித குலத்தின் சாப நோய்களை சிலுவையில் அழிக்கவும் பாவம் எனும் பிசாசை சிலுவையில் அழிக்கவும் நீ சித்தம் கொண்டீரே. உமக்கு கோடி நன்றி. இதோ மாதத்தின் முதல் நாளிலே சகல பொல்லாங்குகளையும் விளக்கி எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற சகல பாவங்களையும் அப்பா நீ உணர வைத்து அவைகளை உடைத்து கழுவி சுத்திகரிப்பீராக. உமது நாமம் மகிமடையும்படி உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.